அண்ணே, நீங்க பட்டத்துல மீன் சாப்பிட்டுருக்கீங்க நிறையா. அது 3 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி ஐஸ்ல வச்ச மீன். இப்ப நான் உசுரோட பிடிச்சி சுருக்கா குழம்பு வச்சு தரேன், சாப்பிடுறீங்களா? அண்ணே வாங்களேன். என்னடா இது பிடிக்கண்ணே, வயிற்று என்னமோ பண்ணுது. போயிட்டு வந்துடுறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்க தெரியாதுடா. ஒண்ணும் கஷ்டம் இல்லண்ணே, மீட் மாட்டினா இழுக்கும். லபக்கரை பிடிச்சி இழுத்துருங்க. மீன் மாட்டிக்கிடுச்சு, ஓடியாடா. அண்ணே ஒரே இழுப்பு. இழுக்கட்டுமா? என்னடா அண்ணே, மீனுக்கு தூண்டி போட சொன்னா தாவணிக்கு தூண்டி போட்டிருக்கீங்களே. இல்லடா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. வா போகலாம். மன்னிச்சுங்க, அது வந்து திரும்ப அதாவது நான் வேணும்னு. நீ எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கா? இல்ல, இந்த தூணி யாருன்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லி 2ல ஒண்ணு பாத்துறேன். தூண்டல் போடுறாங்க, தூண்டல். எப்படியாவது அந்த பொண்ணை சமாதானம் செய்யணும்டா. நீங்க பட்டணத்துல போய் என்னத்தை பிடிச்சீங்களோ, நீங்களே தப்பு செய்யல. அங்கேயே உண்மையை சொல்லிட வேண்டியதானே? தெரியாத மாதிரி கேக்குறிய, பேச விட்டாதானே. அந்த பொண்ணுதான் பட்டாசு வெடிச்ச மாதிரி பொறிஞ்சு தள்ளுறாள. அதுலயும் மைனருக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்ற. ரொம்ப பயமா இருக்குடா. அட போங்கண்ணே, இதுக்கு போய் பயந்துகிட்டு. நாம ஒண்ணு செய்யல, ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவனுங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, குழம்பாதீங்கண்ணே, சமாதானப்படுத்தணும், அவ்வளவுதானே. நான் இருக்கேன். உன்னைத்தாண்டா நம்பி இருக்கேன். அண்ணே, அதோ அந்த பொண்ணே வர்றா. பக்குவமா பேசுங்க. என்ன அன்னைக்கு வந்து நான் வேணும்னு பண்ணலங்க. ஓஹோ, முதல் நாள் பார்த்த போதே நினைச்சேன் உன் பார்வையே சரியில்லை. அண்ணன் பார்வை எப்ப அப்படித்தாங்க. சுமாரா, அது வந்துங்க ஒண்ணும் இல்லைங்க. அதாவது என்னது வந்து போய் இந்த டவுன் வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சாக்குறது. என்னடா நான் அப்போ சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொன்ன கேட்டீங்களா? சரியான நேரத்துல காலம் வர்றேன். வந்துட்டாங்க நல்ல உங்க மாதிரி. அண்ணே, இதுக்கு ஒரு வழி பண்றேன். அம்மா கிட்ட சொல்லாம விட்டது தப்பா போச்சு. பாடா தம்பி, ஆமாடா. பாடா தம்பி, சௌக்கியமா இருக்கியா? ஆமா, நம்ம சௌரியத்துக்கு என்ன குறைச்சல்? எங்க வடிவ காணா? தண்ணிக்கு போயிருக்கா? தனியாவா போயிருக்கா? போறா என்ன தைரியத்துல? அவ ஆம்பளையும் மீறுவா. அது சரி, உன் பொண்ணாச்சே, தைரியத்துக்கு என்ன குறைச்சல்? என்னாச்சு? வடிவ வந்தாச்சு. தண்ணிக்கு தானே போயிட்டு வர. அடடே, பரவாயில்லையே. எப்படி மாமா இம்புட்டு பெரிய உண்மையை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்க? இது என்னது குப்பை? இன்னும் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புல நம்ம கிட்ட இருக்கு பாத்தியாக்கா. வடிவம் எப்பவுமே நம்ம கிட்ட கேலியும் கிண்டலும் தான். பின்ன இருக்காதா? அவ மாமா கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவா? கைத்துக்காரன் கொண்டாடியாத்தா. பார்த்து எடுத்துட்டு போவடவும் சரி இல்லைன்னு சொல்லு. வடிவே, உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. அதுக்குள்ள என்ன உடம்புல மாற்றம்? வாழை மரம் கூட வளர்ச்சியில உன்கிட்ட போட்டி போட்டா தோத்து போயிடும் போல இருக்க. மாமா, பொம்பளைங்களை பத்தி நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு மனுஷன் எல்லா விஷயத்தை பத்தியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் நல்லது. மாமா, உங்களுக்கு எது தேவையோ அத பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பத்தி ஜாலி போடல. இந்தப்பா சாப்பிடு. என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போக கூடாதா? உன்னை விட்டா எங்களுக்கு வேற ஆதரவு யாருப்பா இருக்கா? நீ இன்னும் மாமா பத்தி புரிஞ்சுக்கவே இல்ல. அவர் இப்ப எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னப்பா சொல்றாயவா? அது வாழை மரம் வளர்ச்சி. என்னப்பா அது? அதாவது வாழை மரம் வளர்ந்து நமக்கு பலன் தரத்துக்கு 10 மாசம் ஆகுது. நம்ம ஜிடி நாயுடு பண்ணைக்கு போய் அது 5 மாசம் ஆக்குறதுக்கு புதுசா ஆராய்ச்சி பண்ண. ஓ, வடிவா அதத்தான் சொல்றாளா? என்ன அப்ப நான் வரட்டா? வடி, நான் போயிட்டு வரேன். சரி, தூசி அடிக்கடி வந்து போடா. ஏய், என் தம்பியோட அறிவும் சாமர்த்தியமும் யாருக்கடி வரும்? ஆமா ஆமா, உன் தம்பியோட சாமர்த்தியத்தை நீதான் மெச்சிக்கணும். என்னடி யாரோ எவனா மாதிரி பேசுற? நாளைக்கு அவன் தாண்டி உன்னை கட்டிக்க போறதே நீதானே சொல்ற. நான் சம்மதிக்கணும்ல. உன்னை என் தம்பிக்கு கட்டி வச்சு உன் திமுற அடக்கல. என் பேரு வடிவாம்பா இல்ல. வண்டி சக்கரத்துக்கு உண்டான கூலியை கேட்டானுங்க. நான் அப்புறம் தரேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த முத்து போய் ஒத்துக்கலைங்க. நான் வண்டி சக்கரத்தை தூக்கி வந்துகிட்டு இருந்தேனுங்க.
உடனே அந்த முத்துப்பைய மேல பாஞ்சி கீழே போட்டு மிதிச்சிட்டான். யார் ஒன்னேவா? அவனே சும்மா ஒருத்தன் வளர்ப்பானா? நீ ஏதாவது கோக்கு பாக்கு பண்ணிருப்ப. நான் ஒண்ணும் செய்யலைங்க. இப்பவே நம்ம ஆளுகளை அனுப்பிச்சு அவனை உண்டுகளே பாத்துடணும். கும்பிடுறேனுங்க. வடா மாதிரி வா. உன் மாமா என்ன பெரிய மனுஷன் ஆயிட்டானா? தொலைச்சு விடுவான் தொலைச்சு. எஜமா. ரொம்ப நீளது. சின்ன பையன், மன்னிச்சிருங்க எஜமா. சின்ன பையனா உன் மாவன்? நாங்க நினைச்சோம்னா அவன் கதையை முடிச்சிருவோம். எங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் எஜமா, அப்படி ஏதாவது செஞ்சிடாதீங்க. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு தரம் மன்னிச்சிருங்க. இந்த லட்சணத்துல வேற கேக்குற கிடைக்குமா? சரி சரி, இனிமே ஒழுங்கா இருக்க சொல்லு. வா. உன் மாமன் கூட இருப்பானே கண்டப்பேன், அவனை ஒருத்த வண்டி பற்றியில நாரா கிழிச்சிட்டான். செம்ம மாமாவோட ஆள ஒருத்த அடிச்சுட்டான. யாரவன்? நம்ம ஊர் ஆளுதான். பட்டத்துல ரொம்ப நாளா படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கான். ஆள் எப்படி இருப்பான்? எதுக்காக கேக்குற? இந்த ஓட பார்வையெல்லாம் என்கிட்ட வேணா, நீ ஆளை பாத்திருக்கியான்னு கேட்ட. கருப்பா, மூக்கு முழியுமா, கொஞ்சம் லட்சணமா இருப்பான். அந்த ஆளுக்கு ரொம்பதான் திமிரு. என்னடி திடீர்னு? அன்னைக்கு நான் தோட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு இருந்தப்போ என்கிட்ட ஏடா கூடமா பேசினான். சரி போனா போதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். மறுநாள் நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன். சும்மா இருண்டி. சொல்லு. நான் 2 குடத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். யாரோ தாவணியை பிடிச்சி இழுத்த மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, மீன் பிடிக்கிற சாக்குல என் தாவணியை தோண்டில் போட்டு இழுத்துட்டாண்டி. அடப்பாதி. அப்புறம் நேத்து பசங்க கூட்டத்தையும் சேர்த்துட்டு வந்து பாட்டு பாடி என்ன கண்ணா பின்னான்னு கலாட்டா பண்ணிட்டாண்டி. ஏண்டி கண்ண கசுக்கிற? அத்தை, கண்டு தூசு விழுந்துச்சு. அண்ணாந்து பார்த்தா ஆட்டினா என்ன நம்ம தான் விடும். செல்வி ஜாக்கிரதையா பார்த்து. சரி. அம்மா, ஏண்டி? உன் தம்பியோட வலது கை அதான் அந்த கந்தப்பனை யார் உதன்னு உதச்சிட்டானா. உண்மையிலே அந்த ஆளு பெரிய தைரியசாலிதாம்மா. தெரியும்டி, என் தம்பி ஒண்ணு சும்மா விட மாட்டான். வேலையை பாருங்கடி. என்னடி இது ஒண்ணு புரிஞ்சுக்கவே முடியல. நான் வந்து 10 நாள் ஆச்சு. ஆமா, உனக்கு எத்தனை நாளைக்கு லீவு? 2 மாசம் லீவ்ல வந்திருக்கேன் முத்து. நல்ல வேலை, இந்த கிராமத்துல எப்படா நாளை கடத்துறதுன்னு நினைச்சேன். நீ இருக்க, நான் தப்பிச்சேன்டா. ஓஹோ, கிராமத்தை அவ்வளவு கேளமா நினைக்கிறியா? டேய், வாழ்க்கையில எவ்வளவுதான் முன்னேறினாலும் நீ தவழ்ந்து வளர்ந்த சேரி மண்ணை மட்டும் மறந்துடக்கூடாது. புரியுதா? முத்து, நீ நல்லாவே பேசுற. சரி சரி, உனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் இப்ப வரட்டுமா? சாப்பாடு இல்லாதவங்க தான் பட்னி இருப்பாங்க. உனக்கு என்ன? சாப்பிடு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எதுக்காக பட்னி இருக்கணும்? யார சொல்ற? நான் இதுகிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நீங்க எல்லாம் இருக்கும்போது எப்படிங்க ஊரு கேடும்? மேஸ்திரி, உண்மையத்தான் சொல்றியா? லேசா உண்மையை சொன்னேன். அங்க பாத்தியா? வாங்க வாங்க. என்ன அநியாயம் இது? இவ்வளவு பசங்க படிக்க ஆரம்பிச்சுட்டா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பசங்க எப்படியா கிடைப்பான்? நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. சத்துணவு போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை இப்படியே விட்டுட்டோம்னா ஆடு மாடுகளை நம்ம தாங்க விரட்டிட்டு தெரியணும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க, பொறுமையா. ஐயா, வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இதான் வாத்தியாரா? ஆமாங்க. இனிமே இந்த பள்ளிக்கூடத்துல நீ இந்த சத்துணவு எல்லாம் போடக்கூடாது. ஓடுறவங்க போட்டாலும் நீங்க எங்க வேண்டான்றீங்க, அது தப்பாச்சுங்களே. வாத்தி, நீ வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கிற. ஊருக்கு போகும்போது கையை காலோட உருப்படியா போகணும்ல. அப்ப சொன்னதை செய். நான் மாட்டேன். ஏன்? என் வேலையா போயிருங்களேன். அதை நான் பாத்துக்கிறேன். மைனரும் பிரசிடண்ட் இருக்கும்போது நீ ஒண்ணும் பயப்படாதயா? இந்த ஒரு விஷயத்துல யார் சொன்னாலும் நடக்காதுங்களே. அட என்னங்க, பள்ளிக்கூடத்து பையனுங்க தட்டேந்திர மாதிரி இருந்தாலும் கையாண்டிட்டு நிக்கிறான். கையை அவுத்து விட்டு பயப்படாம போய சொல்றாங்கல்ல. போவோ. என்னடா செந்தில், எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ரெடியா? ஆமா, வா போலாம். இங்க அவங்களும் கூப்பிடுவோம். தேவையில்லையா? நீயே தண்டம் போவியா?
யோ மேஸ்திரி, அந்த கருவாப்பைய கூப்பிடுறான்னு மைனர் சொல்லிக்காம விடுறாரு. அதானே, இது ஏதோ கோக்கு மாக்கு இருக்கும் போல இருக்குங்க. பாக்குறேன் அந்த மாக்கையும் கோக்கையும். ஓகேங்க. ஏன்னா படம் எப்படி இருக்கு? தேவல, ஆனா உன்னோட உட்காந்து படம் பார்க்க கூடாது. ஏன்னா ஏண்டா படம் பார்க்கும்போது இப்படிதான் விசில் அடிக்கிறதா? விசில் அடிச்சிட்டு பார்த்தாதான் எனக்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அது சரி. அடடா, என்னண்ணே பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்க. ஆமாண்ணே, இனி நடந்தே போக வேண்டியதான். இதுக்கு தான் அங்கேயே சொன்னேன் ஒரு டீ சாப்பிடலான்னு. நீங்க தான் வேணாம்ட்டீங்க. இந்த நேரத்துல டீ சாப்பிட கூடாதுடா, வீட்டுல போய் சாப்பிட முடியாது. ஆமா, உங்களுக்காக உங்க அப்பா ஆக்கி வச்சிருப்பாரு. எனக்கு யாரு இருக்கா? டேய், இருக்கிறத ஆளு கொஞ்சம் சாப்பிடும்டா. என்னடா வண்டி இவ்வளவு வேகமா போகுது? அம்மா ஒரு இடம் வண்டி பாத்து பாத்து ஏன்பா வண்டியை பார்த்து ஓட்டிட்டு வரக்கூடாது? அண்ணே, இது கோவில் திருவிழால சதுரம் என்னது? டேய், மரியாதையா பேசு. அதானே, மரியாதையா பேசு. இது வேற விஷயம். அப்படின்னா புரியுதா? ஓஹோ, முன்னமே தெரிஞ்சிருந்தா இவங்களை காப்பாத்தி இருக்க மாட்டேன். இவர் யாரோ காப்பாத்த கூப்பிட்ட மாதிரி இல்ல. அம்மா, நீங்க டவுனை கெடுத்தது போதாது, இப்ப கிராமத்தையும் கெடுக்க வந்துட்டீங்களா? குடும்பத்துல நிம்மதியை கெடுத்துறாதீங்க. புத்தி சொல்ல வந்துட்டா. அம்மா, அதான் வாய் கொழுப்பு. கண்ட நாய்கள் என்ன தொட வந்துருச்சு. விடுங்க, குளிச்சுக்கலாம். வேற வேலையே இல்ல.